செரிமான கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. ஆரம்பத்தில் பல சவால்களை எல்லாம் எதிர்கொண்டு தான் நீங்கள் வந்தீங்க. சினிமாவில் இந்த தொடர்ந்து தொலைக்காட்சி நடிச்சிட்ருக்கு இந்த காலகட்டத்திலையும் அது மாதிரி சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இன்னும் ஸ்ரீக்கு இருக்கா? சார் முதலோட அதிகமாக இருக்குது சார். அப்படியா? ஆமாம் சார். முதலாவது சார் ஒன்றுமே தெரியாது. இன்றைக்கி இதே ஷூட்டிங்கா, நான் பாட்டு ட்ரெஸ்ஸு போயிட்டு, சார் இது என்ன போடணும், இந்த ட்ரெஸ் போட்டுக்கோங்க, இதை போடுங்க, நான் எங்கே நிற்கணும், என்ன டைலாக் பேசணும் எல்லாம், சார் நான் இப்படி பண்ணிக்கிட்டா, நான் இப்படி பண்ணிக்கலாமா, பண்ணுங்க, நல்லா இருக்கு பண்ணிக்கோங்க, இது வேணாம் நல்லா இல்லையே. ஸோ இப்படி இருந்துச்சு, பெருசில். இப்போ எல்லாத்தையும் தூக்கி நம்ம தலையில் போட்டுக்கணும், இல்லை ஓடாது. ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு சீனே காலைல 10 மணிக்கு தான் வரும், ஃபேக்ஸில் வரும். வந்ததுக்கப்புறம் பார்த்தா அவங்க எங்கே போய் அந்த ப்ராப்பர்ட்டியை கொண்டு வருவாங்க, அந்த இடத்தோட ஜியாகிரஃபி என்ன, ஒன்றுமே தெரியாது சார். திடீர்னு அதில் ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டியாக இருக்கும், அந்த ப்ராப்பர்ட்டி கிடைக்காது. இன்றைக்கி சிரஞ்சு வெளியே மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கிறது கிடையாது. ஊசி போடுற மாதிரி ஒரு ஷார்ட்னு வச்சிட்டாங்கன்னா எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருப்போம், ஆர்டிஸ்ட் வந்துடுவாங்க, எல்லாமே வந்துடுவாங்க, அந்த சிரஞ்சு வாங்க முடியாது. இது ஒரு நம்மளாம் இருந்த டைமில் அது முதல் நாளே வந்துடும், அந்த செட் ப்ராப்பர்ட்டியோட லிஸ்ட்டு வந்துடும், இதுதான் வேணும், நேராக போனால் எல்லாம் ரெடியாக இருக்கும். இன்றைக்கி டைலாக்ஸ் ரொம்ப நார்மலாக இல்லை, அந்த டைலாகை மாற்ற வேண்டியதாக இருக்குது. அது மாற்றினா சில நேரம் டைலாக் ரைட்டர்ஸ்க்கு கோவம் வந்துடுது, ஸ்டண்ட்டுன்ற பேரில் சில விஷயம் பண்ணுவாங்க. இப்போ எல்லாத்துலேயும் நம்ம இன்வால்வ் ஆக வேண்டியதாக இருக்குது சார். அதனால் எனக்கு நிறைய கெட்ட பேர் இருக்குது. இவன் என்னங்க எல்லாத்துலேயுமே இன்வால்வ் ஆகிறான், இவன் என்னங்க எடிட்டிங்க்கு ஃபோன் பண்ணுறான். நான் கேட்பேன், ஏன்பா ஒருத்தன் பேசிட்டான், டேய் அப்படின்னு கூப்பிட்டான், அடுத்த டைலாக் நான் பேசுறதுக்குள்ள டேய் யாரை கேட்டுறா உள்ளே வந்த, டேய் அவ்வளோதான். அங்கே ஒரு 10 பேர் இருப்பாங்க, அந்த டேய்க்கு 10 க்ளோஸு. டேய் ஒருத்தன் திரும்ப ஒருத்தன், நான் கேட்பேன், ஏன்பா டேய்னு ஒருத்தர் திரும்பினா அப்போது இன்னொருத்தன் ஆல்ரெடி ரியாக்டடில் எப்போ அது திரும்பி இப்படி பார்த்துட்டே இருப்பாங்களா, என்ன கணக்கடா இது, என்ன ஃபுட்டேஜ்ண்ணே, இல்லைடா நீ 10 க்ளோஸ் போட்டு 11வது திருப்பி நான் போனேன்னா நான் சொன்ன டேயை அவனுங்க மறந்துடுவானுங்க, டைல்யூட் ஆகிடுது சார். டே யாரை கேட்டுறா உள்ளே வந்தன்ற வரைக்கும் விடுங்கடா, டேயை கட் பண்ணுறீங்க, விட்டா யார் இப்படி சொருவிட்டே இருந்தீங்கன்னா சீனோட லென்த்து பெருசாகிடுது. எப்படியாவது அந்த சீனை ஒரு 8 நிமிஷத்துக்கு இழுத்துருங்களேன் அப்படின்ட்டுருவாங்க. டைல்யூட் ஆகி அது கண்ட்ராவி ஆகிடுது சார். இப்போ நான் போகும்போது நான் கேட்குறேன், இதனால என்ன பண்ணி, டே யாரை கேட்டால் உள்ள வந்தேன் சார், கேப் விட்டு பேசிட்டா நீ வேறு க்ளோஸ் போட்டுருவேன், அதனால் நான் கேப் விடாமல் பேசிடுறேன். இதில் ஆடியன்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்க, நம்மளை திட்டாங்க, இன்னும் இப்படி கேவலமாக நடிக்கிறேன், இன்னும் தேவலமாக, அப்படி எல்லாத்தையும் தலையிட வேண்டியதாக இருக்குது சார். இப்போ 10 பேர் இருப்பாங்க, எனக்கு ஒரு பழக்கம் இருக்கும், 10 பேர் இருந்தாங்கன்னா நான் சொல்லுவேன், அந்த டைலாக் 10 பேர்னா நானே பேச வேண்டாம், என் பாட்டி அப்பத்தா இருக்கா அதுக்கிட்ட கொடுங்க, என் கூட இருக்கானா அவனுக்கு கொடுங்க, பிரித்து கொடுங்க, எல்லாரும் பேசலாம், எல்லாருமே கண்டென்ட்டை மாற்ற வேணாம், ஆனால் யதார்த்தமாக பண்ணிவிடுங்க. வீட்டுக்குள்ளே வர டோரை திறக்கிறேன், நேராக செருப்பு வைக்கிறேன், ஏன் நின்றுட்டே பேசணும், செருப்பு வச்சு உள்ளே போய்ட்டு நான் போய்ட்டு ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து தண்ணியை குடிச்சிட்டே வச்சுட்டு எனக்கு இப்படியே தான் கொடுங்கண்ணா. இல்லைண்ணே நடுவில் இந்த 5D வேறு கொண்டு வந்தாங்க, அந்த 5Dயில் நவர முடியாது சார், அது நான் ஃபோக்கஸ் அவுட்டாண்ணே, என்னப்பா பண்ணேன், இப்படியே நின்று பேசுங்க, என்ன எடுத்து இப்படியே இருந்துடும் சார், ஒரு பாடி லாங்குவேஜ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கடைசியில் பார்க்கும்போது என்ன பொம்மை மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்றாங்க. கீழே என்ன சார் சப்டைட்டில் போட சொன்னோம், 5Dயில் எடுத்தாங்க, லெஃப்ட் ரைட் வாங்க போகணும். ஸோ இதெல்லாம் ஒரு நாள் ஷூட்டிங் போகும்போது மைண்டில் வச்சு தான் போக வேண்டியதாக இருக்குது சார். சில நேரங்களில் முந்திரி கொட்டை மாதிரி இது எல்லாத்தையும் தலையாடுறாருன்னு ஒரு பேர் வருது, அது பரவாயில்ல. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் சார், செட்டில் நல்ல பேர் வாங்கணும், இல்லை வெளியே நல்ல பேர் வாங்கணும், செட்டில் கெட்ட பேர் வாங்குறது பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். ஒரு சீரியல் ஆக்டராக ஸ்ரீனுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன? சார் என்னோடய ப்ளஸ்ஸு நான் நினைக்கிறது என்னோடய உழைப்பு சார், என்னோடய டெடிக்கேஷன். எனக்கு ஜீசஸ் மேலே ரொம்ப நம்பிக்கை, அவரோட கிரேஸ். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தனால என்னோடய டெடிக்கேஷனும் என்னோடய ஹார்ட் ஒர்க் தான் சார். நடிப்பு நான் கரெக்டாக பண்ணுறேன்னா நல்லா பண்ணலையா அதெல்லாம் சொல்லி கொடுத்து நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ். ஸோ அது நான் நல்லா நடிக்கிறேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியாது சார், நல்லா நடிக்கிறதுக்கான முயற்சியை பண்ணுறேன், இன்னும் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு எதுவும் தெரியாது, நான் இன்னும் கற்றுக்கணுன்றதுல இன்னும் தெளிவாக இருக்கேன். ஒன்று எவ்வளோ நாள் போனாலும் நான் கற்றுக்கணுன்றது அது ஐம் அ லேர்னர், அது என்னோடய ப்ளஸ்ஸு. என்னோடய மைனஸ் என்னோடய கோவம் சார், ரொம்ப கோவப்பட்டுருவேன். அதனால் சில நேரங்களில் அந்த கோவம் இருக்கிறனால தான் நம்ம மதிக்கிறாங்க போல் இருக்குது. ஆனால் பல நேரங்களில் அந்த கோவம் செட்டில் ஒரு ஓவர் ஆகிடும் சார், அது நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு ஆகிடும், அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அந்த கோவம் எனக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸு. ரெண்டாவது
இதுக்கு கரெக்டாக இருக்கணும், இது பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறது தப்போ அப்படின்னு சில டைமில் தோண ஆரம்பிக்கும். இது சீரியல் தானே அப்படின்னு தோணும். பட்டு இப்படிலாம் கோவப்பட்டு இப்படிலாம் இருக்கிறனால தான் இவ்வளோ வருஷமாக இருக்கிறனோ இல்லையோ, இல்லைன்னா நம்ம காணாமல் போயிருப்போம் சார். ஸோ என்னோட மைனஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோட கோபம் மட்டும்தான். ஓவராக உழைக்கிறோமோ, பேக்கப் பண்ணுறோன்னு வீட்டுக்கு போக தோணாது. அது என்னன்னு தெரியல சார். அது ஒரு வியாதியான்னு தெரியல, அது வர்க்காலிக்கா என்னன்னு தெரியல. ஸோ அது ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது சில நேரங்களில் நம்மளுக்கு ப்ளஸ் அந்த ஏன்னா 9 மணிக்கு வீட்டுக்கு வந்து பேக்கெல்லாம் ரெடியாக வந்து வச்சுருவாங்க ஆர்டிஸ்ட்டுக்கு. அதாவது அது வந்து ஒரு சிம்பாலிக்காக ஒரு ஆக்ஷன். ஓ சார் மேடம்லாம் கிளம்புறாங்க, கேமரா முன்னாடி அந்த அசிஸ்டன்ட் பேக் எடுத்துகிட்டு போகிறான்னா அவங்க போகிறாங்கன்னு. நாங்கள் இருந்த டைமில் இப்போ நித்தி சார் எடுத்துக்கோங்க, ஆனந்தம்லையோ இல்லைன்னா அப்படி இருந்தால் கத்திடுவார். இப்போ இருக்க கத்த மாட்டாங்க, கெஞ்சுவாங்க, பாவமாக இருக்கும். அங்கே போயிட்டு போகாதீங்க ஒரு ஷாட்டுங்க, அதெல்லாம் முடியாது, 9 மணி ஆகிடுச்சு போயிடுவாங்க. போனவங்க போயிடுவாங்க, சீரியல் முடிஞ்சோடனே வீட்டிலே தான் இருப்பாங்க, அவங்களுக்கு திருப்பி வேலை கிடைக்காது. உங்களுடைய மிகப்பெரிய கோபத்தால் பாதிப்பை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை சார். எவ்வளோ ஐயோ எத்தனை போலீஸ் கேஸ் நடிக்க வரத்துக்கு முன்னாடி ரோட்டில் யாராவது தப்பு பண்ணால் பெரிய மன்னிப்பு கேட்டுருவேன் சார். அதனால் ஒரு வாட்டி ஒரு ரவுடிங் பசங்க கூட ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணுறாங்கன்னு போய் கேட்டு அது ஒரு பிரச்சனையாகி இந்த கையில் தான் வெட்டி அது போலீஸ் கமிஷனர் வரைக்கும் போய் அந்த மாதிரியா இருக்குது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்பட்டு கொஞ்சம் அடக்கியிருக்கலாம், ஒருத்தரை போட்டு அடிச்சிட்டேன். அப்புறம் அது வந்து ஃபெஃப்சி வரைக்கும் போய் ஒரு பெரிய பிரச்சனையாக அவர் தப்பாக பேசிட்டார். நானும் வந்து பேச்சோடு நிறுத்தியிருக்கணும், இல்லைன்னா அது வந்து மேல் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். ராங் தான், நான் தப்பு. அவர் தப்பாக பேசியிருந்தாலும் அதை நான் ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப ராங். அவளை கோவப்பட்டிருக்கக்கூடாது. சில நேரங்களில் டேரக்டர் திட்டி டேரக்டர் அழுதுருக்காரு. அப்புறம் மனசு என்னடா உள்டால இருக்குது, நம்ம தானே அழுகணும், டேரக்டர் தானே திட்டணும், நம்ம எதுக்கு டேரக்டர் திட்டுறோம். என்ன ஆகிடும் சார், சார் இப்படி வராது சார் உங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கவே மாட்டிங்களா சார், எப்படி சார் வரும், ஏன் சார் இப்படி உயிரை வாங்குறீங்க அப்படின்னோடனே, என்ன சார் என்ன இப்படி ஆரம்பிச்சிடார். இல்லை சார் அப்படி சொல்ல சார், நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்வாங்க. இல்லை சார் அப்படி கிடையாது சார், சீன் இப்படி இருக்குது சார். அப்புறம் யோசிப்போம், ரொம்ப பண்ணுறோமோ, கொஞ்சம் நம்ம அடக்கி வாசிப்போம். நம்ம எண்ட் ஆஃப் த டே சார் அந்த ஒர்க்கு மேலே இருக்க விஷயத்தில் தான் ஏன் தப்போ அது என்னோடய ப்ளஸ்ஸோ மைனஸோ. நல்ல டெக்னீஷியன்ஸ் நல்ல டைரக்டர்ஸ் கூட நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ சில விஷயங்களை பார்க்கும்போது அது ஜீர்ணிக்க முடியல. திரைத்துறையை விட சின்ன திரையில் தான் பாலியல் செண்டல்கள் அதிகமாக இருக்கிறதாக பொதுவாக வெளியில் நியூஸ் இருக்குது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? சமீபத்தில் இந்த மலையாள இண்டஸ்ட்ரியில் இருந்ததில்ல சார் என்னென்னா பெண்களுக்கு எங்கேயுமே சேஃப்டி கிடையாது, சினிமாலையும் சீரியலும் இருக்க விஷயம் வெளியே தெரிஞ்சிருது. ஏன்னா இவங்களுக்கு தான் பப்ளிசிட்டியாக ரொம்ப அதிகம். நம்ம ஒரு சின்ன விஷயம் ஒரு பெரிய ஆக்டர் தாடி வைக்கிறது தாடி வைக்காததெல்லாம் வந்து ஒரு நியூஸ் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி நம்ம எது பண்ணாலும் இன்றைக்கி வெளியே வந்துடும். சினிமா சீரியல்னும் போது இன்றைக்கி இருக்க சோஷியல் மீடியாவுக்கு உடனே வெளியே வந்துடும். அது டாக்டர் நம்ம கல்கட்டாவில் பார்க்குறோம். சரி இன்றைக்கி ஒரு பொண்ணு வயசுலாம் விட்டுருங்க, அது குழந்தையாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு 60 வயசாக இருக்கட்டும், அவங்களால தைரியமாக பஸ்ஸில் போக முடியாது. இன்றைக்கி பெண்களுக்கு எங்கேயுமே சேஃப்டி கிடையாது. இதுக்கு காரணம் ஜென்ரலைஸ் பண்ண மாட்டேன், சில பொறுக்கி பசங்க. இந்த பொறுக்கி பசங்களுக்கு வயசுலாம் கிடையாது, இவங்க எல்லா வயசுலையும். அப்படி பார்க்கும்போது சீரியலில் நீங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. எல்லா இடத்துலையும் இருக்கும்போது மட்டும் இது மட்டும் என்ன, இது என்ன புனித ஸ்தலமா? இங்கேயும் எல்லாம் இருக்குது. இதுக்கு 2 காரணம் சொல்லுவேன் சார். சில பேர் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காததுக்கு ஒரு காரணம் ஆகிடுது. சில லேடிஸ்லாம் தைரியமாக வந்து இந்த வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு போகிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். சில நேரங்களில் தப்பு 2 பக்கமும் நடந்துருது. அது வந்து என்னென்னா வாய்ப்புக்காக அப்படி சில நேரங்களில் பெண்களுக்கு ஒரு ராங் எக்ஸாம்பிள் இருந்தாங்க. பெண்களுக்கு வந்து எதிரியாயிடுறாங்க. இதில் ஆண்கள் வந்து இதில் என்னென்னா, எங்கள் அம்மா என்னை ஒழுக்கமாக வளர்த்துருந்தாங்கன்னா நான் ஒழுங்காக இருப்பேன், நான் வந்து வாய்ப்பு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டு மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன். இன்றைக்கி சினிமாவோட சீரியல் அதிகம்ன்றது உண்மை. பட் ஹூஸ் கோயிங் டு பெல் த கேட்? இந்த பூனைக்கு மணி கட்ட போகிறது யார்? ஆனால் ஒருத்தன் மாட்டினான்னா ஒட்டு மொத்தமாக மாட்டுவாங்க சார். ஒருத்தனுக்கு கடவுள் மேலே பயம் இருக்கணும், இல்லை மனசாட்சிக்கு பயப்படணும். இது 2த்துக்கும் பயப்படாதவன் நம்ம பண்ணுறது வெளியே தெரிஞ்சிடும் அப்படின்ற பயம் வரணும். ஸோ இன்றைக்கி பண்ணுற விஷயங்கள் எல்லாருனாலையும் சொல்ல முடியாது, யாராவது ஆனால் ஒருத்தர் சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா பட்டுன்னு பேர் வந்துட்டு இருக்கு. அது ரொம்ப தூரத்துலலாம் இல்லை சார், வந்துடும். இன்றைக்கி சோஷியல் மீடியா ரொம்ப சார் ஒரு அசிங்கத்தை ரொம்ப நாளாக மறைக்க முடியாது சார். அது நாரும், அந்த நாட்டம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப நாளாக நம்ம தப்பிச்சிட்டோம். நான் வந்து கடவுளை நம்புகிறேன் சார். நம்ம ஒன்று பண்ணோன்னா மேபி இன்றைக்கி நீ மாட்டாமல் இருக்கிற, நாளைக்கு கன்ஃபார்மாக மாட்டுவேன். இது வரும். கேரளாவுக்கும் நம்மளுக்கும் ரொம்ப கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் கிடையாது. வரணும், பயம் வரணும். ஸோ இதில் வந்து கன்ஃபார்மாக இருக்குது சார். பட் நான் சொன்ன மாதிரி
அது ஒன் சைடா டபுள் சைடா அப்படி தான். இப்போதே அவங்க தெரிஞ்சுறது நல்லது அப்படின்றீங்களா நீங்கள்? திருந்துறாங்களோ இல்லையோ பயப்படுறது நல்லது சார். இவனுக்கு சார் எல்லாருமே திருந்த மாட்டாங்க சார். அது வந்து நான் சொன்ன மாதிரி சார், அதுதானே ஞானம். நான் யார் அப்படின்னு சொல்லி நான் பண்ணுறது தப்புன்னு உணர்ந்துட்டானா அவன் ஞானி ஆகிட்டான். இதில் என்ன இருக்குது? இது ஒரு பிஸ்னஸ், இது ஒரு கிவ் அண்ட் டேக். இது இப்படி பார்க்குறவனுக்கு இவன் திருந்தவே மாட்டான். இவன் கடைசி வரைக்கும் திருந்த மாட்டான். இவன் 85 வயசில் சாகிற வரைக்கும் இவன் திருந்த மாட்டான். பயம் வரணும். இப்படி பண்ணால் நம்மளை பற்றி போட்டுருவாங்களோ, யூடியூப்பில் வந்துடுமோ, நம்ம மானம் போயிடுமோ, வேலை போயிடுமோன்ற பயம் வரணும். என்னன்னா சார், இப்போ ஒரு சேனல் இருக்குன்னா அதுக்கு அவங்களோட ஹெட்டு இந்த ஊர்லேயே இருந்தாங்கன்னா பெரிய ப்ளஸ்ஸு. நான் எந்த சேனலோட பேரை சொல்ல விரும்பலை. இப்போ ஒரு ஸ்தாபனம் இருக்குது. அந்த ஸ்தாபனத்தோட ஹெட்டு இங்கே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு விஷயம் சீக்கிரம் போயிடும். அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். தவறுகள் எல்லா இடத்துலையும் நடக்கும். எப்படியோ கொஞ்ச நாளில் வந்து மேல் இடத்துக்கு போயிடும். மேல் இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ நான் கேள்விப்பட்டிருக்கேன், காவேரி மேடம்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட்னு கேள்விப்பட்டிருக்கேன். நானும் சில விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கேன். பட் அவங்க காதுக்கு போகணும். ஸோ இங்கே அவங்க ஹெட் இருக்கனால அவங்களுக்கு சீக்கிரம் போயிடும். சில சேனல்களுக்கு வந்து ஹெட்டு வந்து ஒருத்தன் எங்கேயாவது வந்து ஃபாரினில் இருப்பான், இல்லை நார்த் இந்தியாவில் இருப்பான், அவனுக்கு போகாது. ஸோ போகிறதுக்குள்ளே இங்கே இருக்கிறவனுங்க ஆட்டம் ஆடிடுவானுங்க. அது வந்து மானிட்டரி வைஸாக இருக்கட்டும், பெண்கள் விஷயமா இருக்கட்டும், ரொம்ப ஈஸி சார். இன்றைக்கி எல்லாமே சொல்லுவாங்க சினிமான்னு. நான் பார்த்த வரைக்கும் நான் ஏன்னா சினிமா கூட நான் ஸ்கூலில் 2வது படிக்கும் போது லீவுக்கு ஏவிஎம்மில் போயிட்டு சகலகலாவலன் ஷூட்டிங்கை பார்த்தவன். ஸோ எனக்கு ஏவிஎம்மில் தான் நான் இருந்தவன். ஸோ எனக்கு சினிமா அத்துப்படி. எங்கள் தாத்தா ப்ரொடியூசர், எங்கள் அப்பா மியூசிக் டைரக்டர், சினிமா அத்துப்படி. இன்றைக்கி சினிமாவில் இருக்க சேஃப்டி வந்து சீரியலில் இருக்கான்னு கேட்டால் உண்மையாக சொல்ல போனால் கொஸ்டின் மார்க் தான். ஆனால் அகெயின் இதில் யார் யார் காம்ப்ரமைஸ் ஆகிறாங்க, யார் யார் எதிர்த்து நிற்கிறாங்க. எல்லாருனாலையும் எதிர்த்து நிற்க முடியாது சார். அவனுக்கு என்ன கஷ்டமோ, என்ன சூழ்நிலை, அந்த சூழ்நிலையை பிரயோஜனப்படுத்தணும்னு சொல்கிற சூழ்நிலையை வந்து அந்த அந்த சிச்சுவேஷனை வந்து மிஸ்ஹேண்டில் பண்ணுறான் சார். ஸோ அவனை எந்த கேட்டகரியில் சேர்க்கறதுன்னு தெரியல சார். இந்த தொலைக்காட்சி தொடர் தான் உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியை சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. எங்கே ஆரம்பிச்சது அந்த பயணம்? ஆக்சுவலாக நான் வந்து அவங்க பேரை சொல்ல வரேன். இன்னொருத்தவங்களை வந்து லவ் பண்ணிருந்த டைமு அவங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஒரு இதில் பிரேக்கப் ஆகிடலான்னு சொல்லிட்டாங்க. அது அவங்களோட சாய்ஸ். அது நான் தப்புன்னு சொல்ல வரல. அப்போ நம்ம ஒரு டிப்ரெஷனில் போய் ரொம்ப சோகத்தில் சாப்பிடாமல் கொள்ளாமல் ஒரு 10 நாள்லேயே வந்து ஒரு 4-5 கிலோ குறைஞ்சி ஷூட்டிங்கில் நிற்க பேண்ட் கீழே விழுந்துற அளவுக்கு ஆகிடுச்சு. சாப்பிடவே மாட்டேன். ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும் போது அந்த சீரியலில் வந்து எனக்கு வந்து சிஸ்டராக ஒருத்தவங்க நடிக்கிறாங்க. அவங்க வந்து பாண்டவர் பூமி ஹீரோயின் ஷமிதா அப்படின்னாங்க. ஸோ நான் இந்த டிப்ரெஷன்லேயே ஷூட்டிங் போகும்போது முதல் நாள் கூப்பிட்டு சார் அந்த அசோசியேட் சொல்கிறார், வாங்க மேடம் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். யார் மேடம் அப்படின்னு. சமிதா மேடம். யார் சமிதா மேடம்? பாண்டவர் பூமி. ஏன் நான் இப்போ இன்ட்ரடியூஸ் ஆகணும்? ப்ரொடியூசரா? இல்லை. அப்புறம் அவங்க ஹீரோயின் இருந்துட்டு போட்டோம், வேணும் என்னை பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டோம். நான்லாம் வந்து ஹாய் சொல்ல முடியாது சொல்லிட்டு நான் பாட்டு உட்காந்து மேக்கப் போட்டுருந்தேன். யாருமே ஏன்னா எனக்கு என்ன, நம்மளுக்கு எது வேணால் ஒத்துவோம் சார். நம்ம இந்த நீ எனக்கு ஈக்குவல்னு பார்த்தா பார்த்துருவேன், நீ என்னோட மேலான்னு பார்த்தா நான் ஒரு கொஞ்சம் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணேன். அப்படி மேக்கப் போட்டுட்ருக்கிறேன். அப்போ ஒரு குரல் கேட்குது, ஹலோ ஜி அப்படின்றாங்க. என்ன ஜின்னு கூப்பிட்றாங்க, ஹிந்திக்காரங்க மாதிரி அப்படின்னு பார்த்தா சரி இந்த பொண்ணே வந்துருச்சே, ஹலோங்க அப்படின்னா. நான் ஷமிதா, நான் தான் இந்த சீரியலில் நடிச்சிட்ருக்கேன். அவங்க ஹீரோயின் கூட சொல்லலை, நான் தான் உங்களுக்கு இதில் சிஸ்டர் அப்படின்னா. அப்படிங்களா, ஓகே சூப்பருங்க பண்ணலாம். நான் ரியாக்டே பண்ணிக்கல. அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு என்ன தோணுச்சுன்னா, ஓ நம்ம தான் கொஞ்சம் திமிர்த்தனமாக இருக்கோமோ, அவங்க நார்மலாக தான் இருக்காங்களோ. அங்கே இருக்க லைட்மேன்லாம் வந்து கொஞ்சம் பேச ஆரம்பித்தாங்க. அப்போ கரெக்டாக அது தீபாவளி முடிஞ்ச சீசனு. தீபாவளிக்கு முன்னாடி இந்த சீரியலில் பண்ண ஒரு சினிமா ஆர்டிஸ்ட்டு, அவங்க பேரை சொல்ல விரும்பல, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு கீ செயின் கொடுத்தாங்க. இந்த அம்மா பாருங்களேன், எல்லாருக்கும் வந்து சட்டை பேண்ட்டு வாங்கி கொடுத்து எல்லாம் லைட்மேன் காலில் விழுந்து கும்பிட்டாங்க அப்படின்னா ஒரு ரெஸ்பெக்ட், திருப்பி ஒரு ரெஸ்பெக்ட் ஏறுது. ஒரு நாள் ஷூட்டிங் போகும்போது அங்கே ரோடு ஷூட்டிங்னால வேறு வழியில் பக்கத்தில் வேறு சேர் போட்டிருந்தாங்க. நான் உட்காந்துட்டு அவங்க பார்த்துட்டே இருந்தாங்க, சாப்பிடவே இல்லை. என்னங்க நீங்கள் சாப்பிடவே மாட்டேங்கிறீங்க? இல்லைங்க எனக்கு பசி இல்லைங்க. அவங்க கேட்டாங்க, இதங்க உங்களுக்கு எதாவது லவ் ஃபெயிலியரா? நான் அப்போ கேட்டேன், உங்களுக்கு என்னங்க, உங்களுக்கு என்ன ஜோசியம் தெரியுமா அப்படின்னா. இல்லை நான் சைக்காலஜி ஸ்டூடெண்ட் அப்படின்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுங்க, அவங்க அம்மா கிட்ட பேசுங்க. இப்படி பேசி அவங்களுக்கு எனக்கு ஒரு ஒரு நல்ல நட்பு ஆரம்பிச்சு. ஒரு வாரம் தான். எனக்கு வந்து இந்த டக்குன்னு அவங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஏன் அவங்களே நினச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் பேசாமல் இன்னொருத்தவங்களை நீங்கள் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறது தானே, ஏன் நீங்கள் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு யதார்த்தமாக ஒன்று கேட்டது. அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் நல்லவராக தான் இருக்கீங்க, உங்களை பண்ணிக்கிறேங்க அப்படின்னோன்னே இது நேராக போய் என்ன பண்ணேன், எது வந்து மகேந்திரகிட்ட தான் சொன்னேன். என்னடா இப்படி சொல்கிறாங்க என்னண்ணா அப்படியே சொன்னாங்க. சரி விடு அப்படின்னு அவன் சைலண்ட்டாக சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, இவன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டான், இவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு பொண்ணு ஒத்துக்குச்சு, நம்ம விடவே கூடாதுன்னு சொல்லி ஒரே வாரத்தில் அவன் தான் எல்லாமே போகிறான். கல்யாணம் பண்ணவே கிடைக்கல, அக்காட்டில் பேசுகிறான், அங்கே பேசுகிறான். ஒரே வாரத்தில் டிசைட் பண்ணி
அவங்க வீட்டுக்கு வந்து பேசுங்கன்னாங்க. அப்போ குஷ்பு மேடம் சீரியலில் இருக்கேன். குஷ்பு மேடமுக்கு என்னோட லவ் பிரேக்கப்புன்னு தெரியும். அவங்க வந்து சொல்லுவாங்க, என்னடா அப்படின்னாங்க. இல்லை இந்த பொண்ணு இப்படி சொல்லுது. ஆமாண்டா, என் ஃப்ரெண்டோடு தான் ப்ரொடியூசர், சுஜாதா தான் ப்ரொடியூசர் அந்த சீரியலுக்கு. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான்டா. இல்லை அவங்க வீட்டில் பேச சொல்கிறாங்க. இன்னைக்கு அந்த சீரியலோட ஹீரோயின் வந்து நான் நடிக்கிற சீரியல் சோனியா அகர்வால் அவங்க ஹீரோயின் ஷூட்டிங் அடையாறில் ஒரு வீட்டில் போயிட்டுருக்கு. நீங்கள் நம்ப மாட்டீங்க சார். ஷூட்டிங்கை நிறுத்துங்க. டேய் உனக்கு 1 hour தரேன்டா. எங்கடா போனோம்? சூளைமேடுக்கு போனோம். சரி பிரேக் 1 hour ப்ளஸ் பிரேக் டைம் ஓகேவா? மற்ற க்ளோஸில் நான் எடுக்க சொல்கிறேன். டேரக்டர்கிட்ட சொல்லிட்டாங்க, மற்ற க்ளோஸில் எடுத்துட்டுங்க, நீ போடா பேசிட்டு வந்துடு, நீ போய் பேசுன்றாங்க. நான் சொல்கிறேன், மேடம் இல்லை மேடம் எனக்கு பயமா. டேய் லூஸ் மாதிரி பேசிட்டு போடா அப்படின்ட்டாங்க. வண்டி எடுத்து நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டு தண்ணி கிளாஸ் கொடுக்குறாங்க. தண்ணி இப்படியே கை ஆடுது. அவங்களுக்கு 4 சிஸ்டர்ஸ் எல்லாம் பின்னாடி நிற்கிறாங்க. இப்படியே உட்காந்துருக்குறேன். அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. சொல்லுங்கள் அப்படின்னோடனே, ஏங்க நான் இந்த மாதிரி இருந்தேங்க, முதல்ல குடிச்சிட்டு இருந்தேங்க, இப்போ குடிக்கிறது இல்லைங்க, எனக்கு வந்து கோவம் ஜாஸ்தி வருங்க, நான் போன மாதம் வரைக்கும் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேங்க, அந்த பொண்ணு பிரேக்கப் ஆகிடுச்சுங்க, இப்போ எனக்கு ஜீசஸ் தான் பிடிக்குங்க, நான் ஹிந்து கிடையாதுங்க, எனக்கு வந்து ஹிந்து படி எனக்கு பண்ண செட் ஆகாதுங்க, இது வந்து உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா கேப் விடாமல் எல்லாம் பேசிட்டு நீங்கள் முடிஞ்சால் கல்யாணம் பண்ணி கொடுங்க, இல்லை பரவாயில்லைங்க, டக்குன்னு எஞ்சி வந்துட்டேன். மேடம் கிட்ட போய் சொன்னேன், என்னடா பேசினேன்? இல்லை போனேன், என்னடா நீ ஒரே டேக்கில் ஒன்று ஓகே பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் ஒரேடியாக சொல்லிட்டு வந்துட்டு என்ன சொன்னாங்க? இல்லை இப்படி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சுஜாதா மேடம் அவங்க குஷ்பு மேடம் சுஜாதா மேடம் கிட்ட சொல்லி, சுஜாதா மேடம் வந்து அவங்ககிட்ட பேசி, இந்த பக்கம் மகேந்தர் ஒர்க் அவுட் பண்ணி, இன்னொரு பக்கம் எங்கள் அக்கா எங்கள் எல்லாம் இது பண்ணி, ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த பரதேசியோட மைண்டு மாறிடும், இவனை கல்யாணமே வேணான்ட்டுருவான் அப்படின்னு சொல்லி 1 weekல நடந்து தான் சரி கல்யாணம். ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு என்னென்னா, நான் ரொம்ப அவங்களும் வந்து வீட்டுக்குள்ளே ஒரு ஹீரோயின் மாதிரிலாம் இருந்ததே கிடையாது. அவங்க அதே மாதிரி அவங்க ஒர்க் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன், என் ஒர்க் விஷயத்தில் அவங்க தலையிட மாட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க எதுவுமே நான் கேட்டுக்க மாட்டேன், என்ன அவங்க கேட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க விஷயத்தில் கரெக்டாக இருப்பாங்கன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை. நான் என் விஷயத்தில் கரெக்டாக பண்ணுறேன். ஒரு ரொம்ப இந்த ஒன்றா உட்காந்து இன்டர்வியூ கொடுக்குறது ரொம்ப அவாய்ட் பண்ணுவேன். சொன்னேன் வேண்டாம், ரொம்ப வேணாம், இந்த ரோஸ் கொடுக்குறது, இந்த ரீல்ஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணவே மாட்டோம். டியூ ரெஸ்பெக்ட்ஸ் இருக்குது. நீ நல்லா நடி, நீ இது பாரு, நான் நல்லா நடிக்கிறேன், இது இப்படி இருந்தோம். இன்ஃபேக்ட் 2 பேரும் சேர்ந்து ஒரு சீரியல் 1 hour நடித்தோம் பிள்ளை நிலான கல்யாணத்துக்கு அப்புறம். நீங்கள் நம்ப மாட்டீங்க சார், நான் சொல்லிவிடுவேன். அவங்களுக்கு கம்பெனிக்காரர் அனுப்புகிறீங்க, அவங்க உங்களோட ஹீரோயின், அவங்க என்னோட பேமெண்ட் ஜாஸ்தி, அவங்கள நீங்கள் பார்த்துக்கோ, அவங்க விஷயம் என்கிட்ட வரக்கூடாது. நான் கரெக்டாக 8:45 ரெடியாகி நிற்பேன். நான் எத்தனை மணிக்கு வருவேன்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டாம், நான் 8:45 நிற்பேன். ஒரு நாள் கூட அவங்க ரூம்குள்ளே நான் அந்த சீரியல் 2 வருஷம் போச்சு சார். ஒரு நாள் கூட அவங்க ரூம்குள்ளே போய் நான் சாப்பிட மாட்டேன். அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் வந்து அவங்களுக்கு சப்பாத்தி என்ன வந்துடும், நான் ப்ரொடக்ஷனோட உட்காந்துருவேன். நான் சொன்னேன், இங்கே அவங்க ஒரு ஆக்டர், நான் ஒரு ஆக்டர். அவங்கள வந்து என்றைக்காவது ஒரு நாள் லேட் ஆச்சுன்னா வீட்டில் வேணால் ட்ராப் பண்ணுறேன், அவங்கள என் காரில் ஏற்ற மாட்டேன், நீங்கள் அவங்கள பார்த்துக்கோங்க, எனக்கு ஒழுங்காக கன்வென்ஸை கொடுத்துரு, என் வண்டியில் நான் போயிடுவேன். இப்படி தான் சார். அது வந்து ரொம்ப வந்து அப்படியே இருந்துடும். அவங்க ஷூட்டிங் ப்ராப்ளமில் நான் தலையிட மாட்டேன், என் ஷூட்டிங் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன். ஒரு வாட்டி அவங்க மௌனராகம் பண்ணும்போது விஜய் டிவிலேருந்து எல்லாரும் ஃபோன் அடிக்கிறாங்க, சீசன் 2 பண்ணுறோம், அவங்க ஒய்ஃபு அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, பண்ண மாட்டேன்றாங்க. அவங்கள நான் சொன்னேன், அவங்க என்ன மாதிரி கிடையாதுங்க, ஸ்ட்ரிக்ட்டுங்க, கேரக்டர் நல்லா தான் பண்ணுவாங்கங்க, நீங்கள் பேசுங்க. ஐயா அது டீசன்சி கிடையாது சார், எத்திக்ஸ் கிடையாது. நீங்கள் என்ன கேட்டால் அவங்கள கமெண்ட் பண்ணுங்க, அவங்க ஒரு ஆர்டிஸ்ட் அவங்கள. அதே மாதிரி என் ஷூட்டிங் விஷயத்தை வந்து என் ஒய்ஃப் கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். எதுவும் பேசாதீங்க. அது வந்து அது என்றைக்குமே கொஞ்சம் வந்து கரெக்டாக இருக்கும் சார். யார் யார் வீட்டுக்குள்ளே வந்து வேறு, வெளியே ப்ரொஃபஷனலாக இருந்துடும் சார். விக்ரம் படத்தில் பணியாற்றியது எப்படி இருந்தது? சின்ன ரோல் நான் சார் அதுதான் அந்த சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் கற்றுக்கணும் சார். இவங்க எல்லாம் எவ்வளோ பெரிய ஆக்டர் நினச்சிக்கிறாங்க. சரி என்னோடய காம்பினேஷன்ஸ் வந்து இவரு கூட வந்து பெரிய காம்பினேஷன் இன்ட்ரோல் பிளாக் மட்டும்தான் விஜய் சேதுபதி அவர் கூட இருந்தது. அவர் பாட்டு கேரவனுக்கெலாம் போகாமல் அங்கேயே உட்காந்துட்டு பேசிட்டு எவ்வளோ மெனக்கெடுறாங்க, எத்தனை டைமுக்கு வராங்க. சீரியல் நடிக்கும்போது விஜயோட பேசக்கூடிய வாய்ப்பு நிறைய கிடச்சி சார். முதல் நாள் சரி நம்மளுக்கு எதுக்கு அவர்கிட்ட நம்ம ஸ்கூல் டேஸில் பார்த்தது, அப்புறம் என் கல்யாணத்துக்கு வந்தார், அவர் பார்க்கல. எனக்கு வந்து அந்த முந்திரி கொட்டை மாதிரி போய் என்னை பார்க்குறது நிற்க மாட்டேன். பெனிமில்ல வந்து தொலைக்காட்சி தொடர்களில் நடிக்கிறவங்கள பெரிய திரையில் பயன்படுத்துறதுல இன்னும் பல இயக்குநர்களுக்கு தயக்கம் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நான் ஒரு பேசிக் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தானே சார் வந்தேன். அது ரொம்ப நான் ஃபீல் பண்ணுறேன் சார். இப்போ இருக்கவங்க அதை உடைக்கிறாங்க. பட் என்னென்ன சார் ரொம்ப பண்ணா சார். இப்போ பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.